ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் மட்டுமே சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உண்மையை உடைத்து பேசியுள்ளார். அமெரிக்கா திடீரென ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க என்ன காரணம் பார்க்கலாம். யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இரு நாட்டுக்கும் இடையே நடந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இந்நிலையில் அடுத்த கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா யுக்ரைனுக்கு மட்டுமே அழுத்தம் கொடுத்து வருவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உண்மையை உடைத்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் இந்த வாய்ப்பை நழுவவிட வேண்டாம் என அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டும் என்பதே யுக்ரைனின் விருப்பம் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த விவகாரத்தில் அமெரிக்க தரப்பிலிருந்து யுக்ரைனுக்கு மட்டுமே அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்றும், அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பான பிரச்சினை எழும்போதெல்லாம் அது யுக்ரைனை நோக்கியே இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அது மட்டுமின்றி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்து பேசினார். ரஷ்யா என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யாரும் பேசுவதில்லை. ரஷ்யாவின் பிடிவாத குணத்தை பற்றி விவாதிக்காமல் யுக்ரைனை மட்டும் குறிவைத்து பேசுவது சரியான முறையல்ல என்றும் குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சினையில் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய நாடுகளும் இந்த விவகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும், அமெரிக்காவும் இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர தொடர்ந்து ஆர்வம் காட்ட வேண்டும் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசினார். பொதுவாக அமைதி பேச்சுவார்த்தை என்றால் இரு நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுத்து பேச வைப்பதே நடுநிலை போக்கு. இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுவதை ஜெலன்ஸ்கி பேச்சு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி உலக அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த உலக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.